அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் தெரிஞ்ச ஒரு பகுதி. இப்போ இயேசு ஆண்டவரும் அவருடைய சீடர்களும் ஒரு படகுல பயணிக்கிறாங்க. இயேசு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் அந்த படகுல போய் தூங்கிக்கிறாரு. அப்போன்னு பார்த்து திடீரென்று காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. இப்படி அந்த கொந்தளிக்கின்ற தருணத்துல சீடர்கள் எல்லாரும் பயந்து போய் இயேசுவை எழுப்புறாங்க. இயேசு ஆண்டவர் எழுந்து வந்து அந்த காற்றையும் கடலையும் அதனுடைய கொந்தளிப்பையும் அவர் அடக்குகிறார். ஆனா இயேசு ஆண்டவர் எழுந்து வந்து இந்த காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துவதற்கு முன்னதாக ஒரு காரியம் பேசுறாரு. அவர் என்ன காரியம் பேசுறாரு? அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, எங்கப்பா உங்க நம்பிக்கை? நம்பிக்கை குன்றியவர்களே, எதற்கு பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா? சரி, இப்போ இயேசு அங்க இருந்தார் தான், அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கணும். இயேசு இருக்கும்போது நமக்கு எது நடக்காது அப்படின்னு. ஆனா இருந்தாலும் இயேசு அங்க இருக்கும்போது கூட அந்த கொந்தளிப்பு ஓயல்லையே. எப்போ இயேசுவை அவங்க அழைச்சாங்களோ அப்பதானே இயேசு ஆண்டவர் அவர்களது போராட்டமான அந்த சூழ்நிலையை சரிப்படுத்தினாரு. அப்போ இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல அவங்க கூட, he was physically present with them. இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களோடு மனுஷனாக உட்கார்ந்து இருந்தார், படுத்திருந்தார். அப்போ அந்த சூழ்நிலையில இயேசு ஆண்டவர் அங்கு இருக்கும் போதே அந்த காற்றும் கடலும் அமைதிப்படுத்தப்படல அப்படின்னா, when he is spiritually present with us, he is not physically present with us anymore. Now, apart from the Eucharist, நற்கருணையில அவர் உண்மையாகவே உடலாகவும் பானமாகவும் அவர் பிரசன்னமாயிருக்கிறார். அது நம்முடைய நம்பிக்கை, அதுதான் உண்மை. அந்த நற்கருணையை தாண்டி அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் அவர் உடலோடும் இரத்தத்தோடும் நம்மோடு இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தால் அவரை நம்மால் பார்க்க முடியாது. பட் அவர் ஸ்பிரிச்சுவலி நம்ம கூட இருக்கிறார். அது நம்முடைய நம்பிக்கை. ஸோ அப்படி இருக்கிற தருணத்துல நாம நம்முடைய வாழ்க்கையில டெய்லி நாம் என்ன படகுலையா போறோம்? கடல் கொந்தளிக்குதா? காற்று என்ன குழம்பி போதா? கிடையாது. அதை நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அப்போ நம்முடைய சூழ்நிலையில நமக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு சிக்கல், பிரச்சனை, அந்த பிரச்சனை நாம சந்திக்கக்கூடிய இந்த அலைக்கழிப்புகள் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அப்படியான வேளையில இயேசு ஆண்டவர் அவர்களோடு உடலால் பிரசன்னமாகி இருந்தது போன்று நம்மோடு அவர் உள்ளத்தில் பிரசன்னமாகி இருக்கிறார். அவர் நம்ம கூட ஸ்பிரிச்சுவலாக பிரசண்டாக இருக்கிறார். இந்த தருணத்துல இவற்றை எல்லாம் சரிப்படுத்தும்படி நம்ம இயேசுவை அழைத்தால் அவர் சரிப்படுத்துவார். எப்போ? அன்னைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக. ஆனா இப்போ இயேசுவை நாம அழைத்தால் சரிப்படுத்துவாரா? அதற்கு பதிலத்தான் இயேசு ஆண்டவர் இந்த 2 நிலைகளுக்கும் இடையிலாக நமக்கு கொடுக்கிறார். என்ன அந்த 2 நிலைகள்? இயேசு ஆண்டவரை சீடர்கள் வந்து எழுப்பிய வேளையில இயேசு ஆண்டவர் எழும்பி என்ன பண்ணாரு? அந்த காற்றையும் கடலையும் அடக்கி போட்டார். இந்த 2க்கும் இடையில அவர் கேட்டுக்கிட்ட அந்த வார்த்தைகள், நம்பிக்கை குன்றியவர்களை எதற்கு அஞ்சுனீர்கள் அப்படின்னா, இயேசு அவங்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க கடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை, இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் அல்லது ஹெல்த் ப்ராப்ளம். இப்போ நீங்க 20 இருந்தானே, 70 இருந்தானே, 90 இருந்தானே, சரி 100களை தொட்டவர்களாக இருந்தா என்ன? எல்லாருக்கும் வியாதி வருவது உண்டு தானே. ஏன்னா அந்த உடல் பலவீனம் அடையக்கூடியது. நாளுக்கு நாள் இந்த உடல் பலவீனம் அடைந்து கொண்டு போகக்கூடியது. அப்போதானே இந்த உடல்ல இருந்து நாம விடுதலையாகி தெய்வத்தை சீக்கிரமாக போய் பார்த்து கொள்ளலாம். அப்போ இந்த உடலுக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த உடல் என்னதான் பலவீனப்பட்டாலும்
உள்ளத்துல இருக்கக்கூடிய தெய்வம் அன்றாட நாம சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்ல நாம பயந்து போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்க இந்த பிரச்சனையால மடிய போறோமே அப்படின்னு அவர்கிட்ட போகணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பது கிடையாது. இயேசு என்கிற நாமத்திற்கு எல்லா வல்லமையும் உண்டு, சகல வல்லமையும் உண்டு. என்னென்ன வல்லமை? இயேசு தன்னுடைய நாமத்துல பேய்களை ஓட்டினார், வியாதிகளை சுகப்படுத்தினார், அற்புத காரியங்களை பண்ணினார், அப்பத்தையும் மீனையும் தொட்டார், பலுகி பெருகியது. அவருடைய நாமத்திற்கு அத்தனை வல்லமையும் உண்டு. அப்ப நாம என்ன பண்ணணும்? சீடர்கள் அன்னைக்கு இயேசு கிட்ட போய் பயத்தோடு பேசினார்கள். அப்படி பயத்தோடு பேசியபடியால் தான் அந்த பயத்தை பார்த்த தெய்வம், ஏன்பா பயப்படுறீங்க, எதுக்கு பயப்படணும், நான் தான் அவங்க கூட இருக்கிறேனே, உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு கேட்டார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதே கேள்வி இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார். எதற்காக பயப்படுறீங்க? தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பத்தி கவலைப்படுறது. கவலைப்பட்டு 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 பயந்து 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 வாழ்ந்துட்டே இருக்கிறது. இப்படி பயந்து பயந்து நாம வாழ்றதால நமக்கு எல்லாமே சரிவர போறதே கிடையாது. நாம கவலைப்படுவதில் 85% பிரச்சனைகள் வரப்போவதே கிடையாதுங்க. அதிலும் 14.5% பிரச்சனைகள் அதை சுலபமாக தீர்த்துக்க கூடிய வல்லமையை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார். வெறும் 0.5% பிரச்சனைகள் அதை கூட நாம விவேகமாக யோசிச்சா கையாண்டு போயிட்டே இருக்கலாங்க. ஆனா இங்க பல பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு காரியம் நமக்கு நடப்பதற்கு முன்னதாகவே அதை குறித்து நினைச்சு 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 worry பண்ணி கற்பனையில ஒரு தரம் அவன் பிரச்சனையில வாழ்றான். அதுக்கப்புறம் அது நடந்து விட்டால் ஒரு வேளையில நிஜத்துல அந்த பிரச்சனையை சந்திக்கிறான். ஆனா நடக்கல அப்படி என்ன வேண்டானே. ஆண்டவர் அதான் சொல்றாரு, எதுக்கப்பா பயப்படுற, நான் தான் இருக்கிறேனே, உனக்கு அழியாத நாமத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இயேசு அப்படி என்கிற நாமத்தை கொடுத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் சந்திக்கிற இந்த பிரச்சனை என்னை விட்டு காணாம போகணும் அப்படின்னு தைரியமாக சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்துல நாளைய குறித்து நான் கவலைப்படுறேன், இந்த கவலை என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாக நிச்சயமாக மனசுல அமைதி பிறக்கும். எப்படி இயேசுவின் நாமத்துல காற்றும் கடலும் அன்னைக்கு அமைதிப்படுத்தப்பட்டதோ அதே போன்று இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலதரப்பட்ட தத்தளிப்பின் காரியங்கள் அமைதிப்படுத்தப்படும். நீங்க எந்த வயதினராக இருந்துட்டு போங்க, காரியமே இல்லை. குழந்தையா இருங்க, வயதானவர்களாக இருங்க, இடப்பட்ட நடுத்தர வயதுள்ளவர்களாக இருந்த எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தின் வல்லமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லி எதை வேணாலும் கேளுங்க. மற்றவங்களை பொறுத்த மட்டும் இது நியாயமானதா நியாயம் இல்லையா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. நீங்க கேட்கிற வேளையில தெய்வம் செய்து கொடுப்பார். ஒரு வேளையில நீங்க எதிர்பார்க்கிற விதத்தில் அவர் செய்து கொடுக்க மாட்டார். He has his own way of doing things. உங்க வேலை என்ன தெரியுமா? நம்பிக்கை அப்படிங்கிற விதையை விதைப்பது தான். நீங்க விதைக்கிற விதை சமயங்கள்ல மாமரத்தின் விதையாக இருக்கலாம். அது சீக்கிரமாகவே நிலத்தை விட்டு வெளியே புறப்பட்டு மரமாக தோன்றலாம். ஆனா அதே தருணத்துல நீங்க விதைக்கக்கூடிய விதை மூங்கில் விதையாக இருந்தால் அதற்கு காலம் எடுத்துக்கொள்ளும். அதற்காக அது முளைத்தே வெளியே வராது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதற்கு நீங்க தண்ணீர் ஊற்றுங்க. நம்பிக்கை என்கின்ற ஆசீர்வாதம் உள்ள தண்ணீரை ஊற்றுங்க, ஊற்றிக்கிட்டே இருங்க. நம்பிக்கை என்கின்ற விதைக்கு நம்பிக்கையின் நீர்ப்பாய்ச்சலை கொடுங்க. அப்படி கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்படி 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 அந்த மூங்கில் மரம் 4 ஆண்டுகள் தாண்டி உடனடியாக 4வது ஆண்டுல ஒரு 90-95 அடி வரை ஒரே வாரத்தில் உயர்ந்து நிற்கும். அதே போன்று நீங்க கேட்ட காரியம் நிச்சயமாக நீங்க நினைத்ததற்கு மேலாக உங்க வாழ்க்கை மீது வந்து சேர இயேசுவின் நாமம் உங்களை சிகரங்களில் உயரங்களாக கொண்டு சேர்க்கும். ஆமென்.